இந்த விஷயத்தை பத்தி பேசவே கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா பேச வைக்கிறாங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம சோசியல் மீடியா அள்ளி சில்லுங்க தான். நம்ம விஜயனை வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒன்று போயிருக்காரு. த்ரிஷா கூட போயிருக்காரு அம்மா. இது ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு சோசியல் மீடியாவில் அவ்வளோ மெசேஜ் எனக்கு. ஐயோ ஐயோ. இப்போ உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்கன்னு வச்சுக்கோ. உங்க ஃப்ரெண்டை நீங்க தப்பா தான் பார்ப்பீங்களா? அப்படிலாம் கிடையாது. எல்லாத்துக்குமே தெரியும். அவங்க பர்சனல் லைஃப்ல என்ன இருக்குன்றது அவங்களுக்கு தான் தெரியும். தேவையில்லாம நம்ம உள்ள போய் இது அப்படி அப்படின்லாம் பேசவே கூடாது. பொலிட்டிக்கலா அவர் மேல உங்களுக்கு ஏதாவது ஒரு எதிர்ப்பு இருக்கா, அவர் பேசுறதுல ஒரு தப்பு இருக்கா, அதுக்கு கேள்வி கேளுங்க. அவர் அவங்க கூட போறாங்க, இவங்க கூட போறாங்க, இதெல்லாம் தப்பு, தேவையில்லாத வார்த்தைகள். இது அரசியலே கிடையாது. அவனுக்குன்னு அவன் லைஃப் இருக்கு பர்சனலா, அதை அவங்கவுங்க பார்த்துக்குவாங்க. சரிங்களா? நீங்க தேவையில்லாம உங்களை ஜட்ஜ் பண்றத முதல்ல நிப்பாட்டுங்க. இதுக்கு வந்து உன்ன பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு, இதுக்கு வந்து இவ்வளோ கேள்வி கேட்குறாங்கல்ல, இவ்வளோ பேர் பேசுறாங்கல்ல, அப்போ இதுக்கெல்லாம் உங்க அண்ணன் வந்து வெளியே வந்து பதில் சொல்லி தானே ஆகணும். இதுக்கு எதுக்கு பதில் சொல்லணும்? அண்ணன் சொன்ன டைலாக் தான் ஞாபகம் வருது. உண்மைக்கு விளக்கம் கொடுத்தா தெளிவாகும், அதுவே வதந்திக்கு விளக்கம் கொடுத்தோன்னா அது உண்மைன்னு ஆயிரும். அதனால எந்த ஒரு வதந்திக்கும் நாங்கள் விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதனால உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள், எங்கள் வேலையை நாங்கள் பார்க்குறோம். எங்களுக்கு கட்சி வேலை நிறையா இருக்குது. பட் நம்ம